கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகள் சத்தியம், அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், அதை பற்றி நான் பேச போல. பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல நிறைய பிரின்சிபல்ஸ் உண்டு. பிரின்சிபல்ஸ்னா விதிகள் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல நிறைய விதிகள் இருக்கு. அது இந்த உலகத்தினுடைய விதிகளை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமானது. உலகத்தின் விதிகளை காட்டிலும் வித்தியாசமானது. அதுல முக்கியமான ஒரு பிரின்சிபல் விதிதான் என்னதுன்னா, பிந்தினோர் முந்தினோராவது, பிந்தினோர் முந்தினோராவது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைக்கு எனக்கு வயதாகி விட்டது. நான் ரட்சிக்கப்பட்டதே ரொம்ப லேட்டு தான். நான் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? நான் படிக்கல, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் இல்லை. என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? நானே இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறேன், நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்ற சத்தியம் என்னன்னா, பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அல்லேலூயா. நான் ஓடுறேன், என்னால என்ன செய்ய முடியல? ஒன்றையும் சாதிக்க முடியல. ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி 1 மணி நேரம் ஓடினாலும் அதே இடத்துல தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், இருந்துகிட்டு இருக்கிறேன். அதே இடத்துல தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு முன்னேற்றமும் என் வாழ்க்கையில இல்லை. நான் கடைசியா தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னா, பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அல்லேலூயா. என்னோடு வந்தவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டுல திருமணம் நடந்துருச்சு, பிள்ளைகள்லாம் படிச்சு முன்னேறிட்டாங்க. என் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்கு, என் குடும்பம் மட்டும் அப்படியே இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்லை. இறங்குற எஸ்கலேட்டர்ல நான் ஏறிக்கிட்டு இருக்கிறது போல ஏறுறேன். ஆனா என்ன செய்ய முடியல, என்னால ரீச் பண்ணவே முடியல, அப்படியே தான் இருக்கிற அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னா, பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பாசுங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பிந்தி ஓடுறேன் நானு? பிந்தி இருக்கிறேன், நான் முன்னாடி வர முடியும். எப்படி நான் முன்னால வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பிந்தினோரா இருந்தாலும் அவங்கள முந்தினோராக்குவார். அல்லேலூயா. தேவன் தான் செய்வார். தேவன் பிந்தினோர் என்ன செய்வாரு? முந்தினோர் ஆக்குவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. KFC எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா? KFC எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா? ஃபவுண்டர் பேர் என்ன தெரியுமா? கொலோனல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ். கொலோனல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ். அவரு எத்தனையோ பிசினஸ் பண்ணார், எல்லாமே ஃபெயிலியர். கடைசியா ஒரு ஃபார்முலா ஒன்ன கண்டுபிடிச்சு, அந்த KFC சிக்கனுக்கான அந்த கண்டுபிடிச்சு அதை எத்தனையோ கடைகளுக்கு எடுத்துட்டு போய் முயற்சி பண்ணார். 1000 தடவை முயற்சி பண்ணார், யாருமே ஏற்றுக்கொள்ளல. 1010வது தடவை தான் ஒருத்தவங்க ஏற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய 65வது வயதுல தான் அவர் தொழில் ஆரம்பிச்சார். அந்த தாடிக்காரர் ஒருத்தர், பிரெஞ்சு பியர்டு வச்சுட்டு இருப்பார்ல ஒருத்தர்,
தொழில ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம்? அதை ருசி பார்த்திருக்கிறோம். முழு உலகத்திலும் KFC இல்லாத சிட்டியே கிடையாது. KFC சாப்பிடாத மக்களே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தன்னுடைய 65வது வயசுல லாஸ்ட் பீரியடு ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல தான் அவர் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன இருக்கு? அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அவர் ஓடுறாரோ இல்லையோ தெரியல, ஆனா கடை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவர்களை அவர்கள் பிந்தினோரா இருந்தாலும் அவர்களை கர்த்தர் முந்தினோராக்குவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் பிந்தினோர்? புறக்கணிக்கப்பட்டவங்க, மறைந்திருக்கிறவங்க, அற்பமா எண்ணப்பட்டவங்க, தோற்று போனவங்க, பிந்தி வருகிறவங்க, ஒரு முன்னேற்றமும் அடையாதவங்க, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போய் தனிமையில நிற்கிறவங்க, இவங்கதான் பிந்தினோர். ஒருவேளை நீங்களும் அதுல ஒரு நபரா இருக்கலாம். நீங்களும் ஒருவேளை அதுல ஒரு நபரா இருக்கலாம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பிந்தினோரை கர்த்தர் முந்தினோர் ஆக்குவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை எப்படி ஆக்குவாரு? ஒரு 3 விஷயத்தை நான் சொல்றேன் சுருக்கமா. அல்லேலூயா. 3 பேருடைய லைஃப்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஒண்ணு, யாரு தங்களை தாங்களே தாழ்த்தி தேவ கிருபையை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்க பிந்தினோரா இருந்தாலும் அவங்களை கர்த்தர் முந்தினோராக்குவார். அல்லேலூயா. யார் தங்களை தாழ்த்தி தேவ கிருபையை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்க பிந்தினோரா இருந்தாலும் அவங்களை கர்த்தர் முந்தினோராக்குவாரு. அல்லேலூயா. என்ன தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறாரு. அல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப்ல சக்சஸ் எப்படி வரும்னா கிருபையினாலதான். அல்லேலூயா. எந்த ஹியூமன் எஃபர்ட்னாலையும் வரப்போறது கிடையாது சக்சஸ். நம்முடைய சக்சஸ் எதுல இருக்குன்னா தேவ கிருபையில தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எஃபர்ட்ல இல்ல. கிறிஸ்டியன் லைஃப்ல சக்சஸ் கிருபையினால வர்றதுதான். தேவன் எந்த மனிதனையும் அவன் திறமையை பார்த்தோ, அவனுடைய அறிவை பார்த்தோ, அவனுடைய பலத்தை பார்த்தோ கர்த்தர் அவனை உயர்த்துறது இல்லை. அல்லேலூயா. தேவ கிருபை தான் அவனை உயர்த்துது. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு தேவ கிருபை கொடுக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு எல்லாமே அது கூட வரும். அல்லேலூயா. திறமைகள் தானா வரும், தாளந்துகள் தானா வரும், அறிவு தானா வரும், ஞானம் தானா வரும். கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு, கிருபை கூட எல்லாமே சேர்ந்து வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதை பார்ப்போம். சங்கீதம் 78 70வது வசனமும் 71வது வசனத்தையும் வாசிப்போம். சங்கீதம் 78 70வது வசனம் 71வது வசனத்தையும் வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். அவர் எங்கே தெரிந்து கொண்டார்? ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். அல்லேலூயா. எதற்காக அவனை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்காக, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பதற்காக. கர்த்தர் எங்க போய் தெரிந்தெடுக்கிறாரு? ஆட்டு தொழுவத்துல போய் தெரிந்தெடுக்கிறார். இந்த உலகத்துல பெரிய பெரிய கம்பெனிங்க அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு இந்த பெஸ்ட் கம்பெனிலாம் எங்க தெரியுமா போவா? ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸுக்கு போவான். அங்கதான் இந்த பெஸ்ட் ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணுவான். அதுக்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த பெஸ்ட் காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்தவங்க, நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கிறவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க, அவங்களதான் என்ன செய்வாங்க? செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. அல்லேலூயா.
ராஜாவை தெரிந்தெடுக்க கர்த்தர் அரண்மனைகளுக்கு போகல, யுத்த வீரர்களை தெரிந்தெடுக்கல, அல்லது பராக்கிரமசாலிகளை தெரிந்தெடுக்கல. அவர் எங்க போய் தெரிந்தெடுத்தாரு? ஆட்டு தொழுவத்துல. அல்லேலூயா. ஆடுகளோடு பேசிட்டு இருக்கிற, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வித்தியாசமானவர் பாருங்களேன். அல்லேலூயா. அவனை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்னன்னா கிருபை. அல்லேலூயா. தெரிந்தெடுத்ததுக்கு காரணம் என்னது? கிருபை. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? பெத்லெகேமாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். சாமுவேல் ஆண்டவர் சொல்றாரு, நான் சவுலை தள்ளிட்டேன், சவுலுக்காக நீ எவ்வளவு நாள் துக்கப்பட்டுக்கிட்டு இருப்ப? நான் நீ போ, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்தேன். அல்லேலூயா. இப்ப சாமுவேல் போறாரு, போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் விருந்து கூப்பிடுறார், ஈசாயையும் கூப்பிடுறார், உன் பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டு வான்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு அவர் பார்க்கிறார். பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானோக்கோ என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர். ஈசாயினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? மொத்தம் 8 பேர். அதுல மூத்த மகன் தான் யாரு? எலியாப். இந்த எலியாப்பை பார்க்கிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன் இவன் தானோ அப்படின்னு நினைச்சா கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறதில்ல, மனுஷ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதினுடைய இருதயத்தை பார்த்தார். தாவீதினுடைய எப்போ? தாவீதினுடைய ஹோல் ஹார்ட், அதாவது அவன் முழு லைஃபையும் பார்க்கிறார். தாவீதினுடைய அந்த டைம்ல இருந்த இருதயத்தை மட்டும் பார்க்கல தேவனை. அந்த சின்ன பையனா இருக்கும்போது இருதயத்துல அந்த இருதயத்தை மட்டும் பார்க்கல, அவனுடைய லைஃப்லயே அவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கிறார். தேவனால் தான் பார்க்க முடியுமே. நம்முடைய வாழ்க்கையின் முழுசையும் அவர் பார்ப்பார்ல, முழுசையும் பார்ப்பார். நம்முடைய முழு இருதயத்தை அவர் பார்ப்பார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்னு பார்ப்பார். சாகும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அவர் பார்ப்பார். அவர் பார்த்த பொழுது இருதயத்தை பார்த்தாரு, தாவீதுடைய இருதயத்தை பார்த்தாரு. அடுத்தது சாமுவேல் பார்க்கிறான், அடுத்த மகனை பார்க்கிறான், அபினதாபை பார்க்கிறான், அவனும் இல்ல. அடுத்தது சம்மாவை பார்க்கிறான், அவனா இருப்பானோ? அவன் இல்ல. 7 பேரையும் பார்த்துட்டான். இப்ப கேக்குறான், இன்னும் உனக்கு ஏதாவது பிள்ளை இருக்கானா? ஆமா இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. இப்ப 7 பிள்ளைகளை பார்த்துட்டான். கடைசியா கேட்கிறான், என்ன ஏதாவது ஒரு பையன்? ஆமா ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவனெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்ப தகப்பனே மறந்துட்டான். தகப்பனே என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். ஏன்னா அவன் ஒரு மேய்ப்பன். ஒரு ஆடு மேய்க்கிறவனை எப்படி ராஜாவாக்குவான்? அபிஷேகம் எப்படி ராஜாவாக்குவார் கர்த்தர் அப்படின்னு அவன் நினைச்சான்.
ஆனா கர்த்தருடைய கண்களோ அந்த தாவீதை தான் நோக்கி பார்த்தது. அல்லேலூயா. கர்த்தர் ராஜாவை தெரிந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு? ராஜாவை தெரிந்தெடுக்க அப்படி கண்கள் அப்படியே உலாவிட்டு இருக்கும் பொழுது ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த தாவீதை கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவன் இருதயத்தை பார்த்தாரு. அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? அவன் இருதயத்துல அவன் தேவ கிருபை மேல வாஞ்சை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. அவன் இருதயம் சுத்த இருதயமா இருந்தது. அதை அவன் நேசித்தான். தாவீது பாவம் செய்த பொழுது கர்த்தத்தை மன்றாடுறான். என்ன செய்யறான்னா, சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்கு தாரும். அல்லேலூயா. அப்ப கர்த்தத்தை அவன் கேட்கறதெல்லாம், எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தார். அல்லேலூயா. அவன் இருதயத்துல முழு இருதயத்தோட கர்த்தரை அவன் சேவிக்கிறதையும் கர்த்தரை அவன் நேசிக்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதனால நம்முடைய உயர்வு தேவனுக்கு முன்பாக நம்ம அதை தாழ்த்தினா நம்முடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பின்னுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை பார்த்து நீங்க தாழ்மை உள்ளவங்களா இருந்தா உங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? முன்னுக்கு வர வைப்பாரு. அல்லேலூயா. பிந்தினோர முந்தினோராக்குவாரு. நம்முடைய இருதயம் அதே போல தாவீதுடைய இருதயத்துல அவன் தன்னை தாழ்த்தினான். தாவீது என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தினான். 2 சாமுவேல் 7:18 வாசிங்க. 2 சாமுவேல் 7:18 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. 2 சாமுவேல் 7:18. தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கும் நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்றான் தாவீது? ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு. அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே, இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் என்னது? எம்மாத்திரம். நான் ஒண்ணுமே இல்லப்பா. நான் ஒண்ணுமே இல்லை. நீங்க தான்ப்பா என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க தான்ப்பா என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. நான் ஒண்ணுமே கிடையாது. நான் எம்மாத்திரம். நான் என் வீடு எம்மாத்திரம். என் வீடு எம்மாத்திரம். ராஜாவா ஆன பிறகு தாவீது இப்படி சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மேய்க்கும் பொழுது சொல்லல, ராஜாவான பிறகு சொல்றான். அல்லேலூயா. கொஞ்சோண்டு ஒரு 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 பவுன் நகை வாங்கிட்டா என்ன கழுத்தை தூக்கிட்டு நடக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? கழுத்தை அப்படி தூக்கிட்டு சும்மா ஒரு சின்ன செயின், கண்ணுக்கு தெரியாத ஒரு செயின், அதுக்கே கழுத்தை தூக்கிட்டு என்ன ஆட்டம். கொஞ்சம் படிச்சுட்டா என்ன வருது? பெருமை. கொஞ்சம் அறிவு வந்துட்டா தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது. தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் பணம் சேர்த்துட்டா அப்படி பார்வெல்லாம் அப்படி இந்த பக்கம்லாம் பார்க்கறது கிடையாது. ராஜாவான பிறகு சொல்றான், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு ஹம்பிளா இருக்கிறான், தன்னை தாழ்த்துறான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? கிருபை. அவனை தான் அங்கேயே பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கிறார். அவன் வார்த்தை சொல்ற வார்த்தைலாம் அவர் காதுல விழுது. பிற்காலத்துல அவன் சொல்றதெல்லாம் என்ன விழுது? அவர் காதுல விழுது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அதை பார்த்து நம்ம தாழ்மையை பார்த்து தான் கர்த்தர் உயர்த்துறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் 1860 16வது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிந்தெடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் அப்பா ஒரு விவசாயி. அவர் செருப்பு ரிப்பேர் பண்றவர், ஷூ ரிப்பேர் பண்றவர். கர்த்தர் அவரை ஒரு பெரிய ஜனாதிபதியாக, அமெரிக்காவில் பிரபலமான ஜனாதிபதிகள் அவர் ஒருத்தர், முக்கியமானவர். அல்லேலூயா. சாதாரண மனுஷனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அவர் சொல்றார், without God
I cannot succeed. With him I cannot fail. தேவன் இல்லாம எனக்கு வெற்றி கிடையாது. தேவன் இல்லாம எனக்கு வெற்றி கிடையாது. தேவன் இருந்தார்னா என் வெற்றியை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் இருந்தார்னா என் வெற்றியை யாரும் தடை செய்ய முடியாதுன்றார். அல்லேலூயா. தேவன் இல்லாம எனக்கு வெற்றியே கிடையாது. தேவன் என் கூட இருந்தார்னா என் வெற்றியை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு 4:10 சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடுகள் பின்னாயிருந்த அவனை தேவன் கண்டார். உங்களையும் என்னையும் கண்டுதான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனோ உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அதனால ஹம்பிள், தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தணும். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினாரே, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தார், மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படித்தார், தன்னை தாழ்த்தினார். அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. நம்ம தாழ்த்தினா எந்த அளவுக்கு தாழ்த்தி தாழ்ந்து தாழ்த்தி தாழ்த்தி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோமோ, நீங்க எந்த அளவுக்கு பின்னுக்கு இருந்தாலும், நீங்க பிந்தினோராக இருந்தாலும், உங்க தாழ்மை உங்களை முந்தினோராக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் அது பண்ணிட்டாங்களே, எல்லாம் இது பண்ணிட்டாங்களே கவலைப்பட்டு இருக்காதீங்க. உங்களை தேவ சமூகத்துல தாழ்த்திக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு லிஃப்ட் வரும். அல்லேலூயா. நீங்க முந்தினோரா மாறிடுவீங்க. அல்லேலூயா. உங்க தாழ்மை தான் உங்களுக்கு ஒரு லிஃப்டா மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு, ஒரு பாலை தண்ணிக்குள்ள எந்த அளவுக்கு உள்ள அழுத்துறமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், வேகமா வெளில வரும். அதனால உங்களை நல்லா தாழ்த்தி தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை தாழ்த்தி தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. தேவ கிருபைதான் நம்மளை உயர்த்தும். நம்முடைய திறமையோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய அனுபவமோ இது உயர்த்தாதத கிருபை உயர்த்தும். அல்லேலூயா. இது கொடுக்காதத கிருபை கொடுக்கும். இதுல நம்மால ஓடி வர முடியல. அல்லேலூயா. என் பலத்தினால என்னால ஓடி வர முடியல, என்னுடைய அறிவினால என்னால ஜெயிக்க முடியல, என்னுடைய பணத்தினால என்னால மோத முடியல, ஒண்ணும் தேவையில்லை. அல்லேலூயா. தேவ சமூகத்துல தாழ்த்து. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வருவீங்க. அல்லேலூயா. The last shall be first. The last shall be first. பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது, பிந்தினோர் எப்படி முந்தினோர் ஆவாங்க? யாருன்னா, கிரியை சார்ந்து கொள்ளாம யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எந்த அளவுக்கு பிந்தியா இருந்தாலும் கர்த்தர் அவங்களை முந்தி ஆக்குவார். அல்லேலூயா. முந்தினோர் ஆக்குவார். எப்படி? விசுவாசிக்கிறவங்களை, கிரியைகளை சார்ந்து கொள்ளாம, கிரியல் மேல் நம்பிக்கை வைக்காம யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கிறவங்களை கர்த்தர் முந்தினோராக்குவாரு. அல்லேலூயா. யாருன்னா ஆபிரகாம். யாரு? ஆபிரகாம். வாசிங்களேன். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:2-3 வாசிங்க. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்டவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் கிரியைகளினால நீதிமானாக்கப்படல. அல்லேலூயா. தேவன் எதை கொடுத்தாலும் விசுவாசத்துலதான் நமக்கு பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறார். அல்லேலூயா. கிரியைகளினால நாம எதையாவது பெற்றுக்கொண்டா
அது நமக்கு மேன்மை கிடையாது. அல்லேலூயா. விசுவாசத்துல பெற்றுக்கொள்றோம் பாருங்க, அதுதான் நமக்கு மேன்மை. ஆண்டவர் சொல்றாதீங்க, கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு அப்படின்னா, கிரியைகளினால அவன் நீதிமானாக்கப்பட்டா அவன் காலரை தூக்கலாம். என் கிரியை தான் என்ன நீதிமானாக்குச்சு, அதனால இல்ல, அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. தேவன் நமக்கு எதை கொடுத்தாலும் ஃப்ரீயா தான் கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் நீ இதை செஞ்சா நான் அதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன் சொல்ல, இதை விசுவாசிச்சா நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. இதை விசுவாசித்தா நான் உனக்கு தருவேன். அப்ப கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசித்தாலே போதும். அல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, நாம ஒண்ணும் செய்யணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்தவமே விசுவாசத்தை பெற்றுக்கொள்றதுதான், கிரியினால பெற்றுக்கொள்றது கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிளஸட் பீப்புள், நம்ம எதையும் செய்ய தேவையில்லை. அல்லேலூயா. அவன் போறான் பாருங்க, 7 மலை தாண்டி 8வது மலையில போய் குதிச்சு, 9வது மலையில தண்ணியில மூழ்கி, 10வது மலையில இப்படி எல்லாம் போய் மொட்டை அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு அப்படிலாம் கொடுக்க விரும்பல. அல்லேலூயா. நீ விசுவாசித்தாலே தேவனுடைய மகிமையை காண்பார். நீ ஒண்ணுமே செய்யாத, விசுவாசி, நீ விசுவாசி போதும். கஷ்டமானதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுக்கல. விசுவாசித்தாலே பிந்தினவரா இருக்கிற நீ முந்தினவரா மாறிடலாம். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 4:18 22 வாசிங்க. 4:18 வரைக்கும் வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வ, தகப்பனாவன்னு சொன்னாரு. அவன் நம்புவதற்கு ஏதும் இல்லாத பொழுது அவன் நம்பினான். அல்லேலூயா. ஏன்னா வயசு 100, சாராளுக்கு வயசு 90. மறந்துடாதீங்க, 10 வயசு தான் டிஃபரன்ஸ். சாராளுக்கு எத்தனை? 90. 100. நோ சான்ஸ். குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நேரத்தில் விசுவாசிக்கிறான். என்ன? நம்புவதற்கு ஏதும் இல்லாத போது. அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுமே இல்லாத பொழுது. கர்த்தர் ஏன் 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாரு? 75 வயசுல சொல்லிட்டாரு பிள்ளைய தருவன்னு. 100 வயசு வரைக்கும் 25 வருஷம் என்ன செய்யல? அவரு சைலண்டா தான் இருக்கிறாரு, ஒன்னும் குழந்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? என்னால் ஆட்சின்னு அவன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்னால் ஆட்சி, என்னாலதான் இந்த குழந்தை. ஆமா, என் பலம். சாராள்கிட்ட போய் பார் பார், என்ன செய்ய முடியாது, காட்டெல்லாம் முடியாது, உலகத்துல என்ன செய்ய முடியாது, என்னாலதான் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றாரு. அல்லேலூயா. வெயிட் பண்ணி எல்லாம் கொடுக்க போறது விசுவாச சந்ததி. ஆண்டவர் என்ன செய்யறாரு? விசுவாச சந்ததியை கொடுக்கிறாரு. இது அவரால் வரப்போற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஈசாக்கு அவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 85 வயசுல யார் பிறந்தா? இஸ்மவேல் பிறந்தான். அல்லேலூயா. அப்ப 85 வயசுல என்ன இருக்கு? அவருக்கு பலன் இருக்கு. 85 வயசுல பலன் இருக்கு. 85 வயசுல பலன் இருக்கு. ஆனா 90, 99 என்ன இல்ல? பலன் இல்ல. அல்லேலூயா. இஸ்மவேல் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமா? வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதமா? இல்ல. ஈசாக்கு தான் வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலதான் பெற முடியும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் வெயிட் பண்றாரு. விசுவாசத்தினால நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் ஆண்டவர் நாம விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள விரும்புறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு அதை கொடுப்பார்.
விசுவாசிக்கிறவங்களுக்கு அதை கொடுப்பார். அடுத்த வசனம் 20வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, அல்லேலூயா, அவனுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பான்னு நம்பினா அதே போல தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கிறான்? எனக்கு வாக்கு தத்தம் பண்ணார்ல, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும்னு விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் பிந்தினவனை முந்தினவனை ஆக்குச்சு. அல்லேலூயா. பிந்தினவனா யாரு? 100 வயசுல பிள்ளையே இல்லாத இருந்தவனை பிந்தினவனை கர்த்தர் என்ன செய்யறாரு? முந்தினவன் ஆக்கிட்டார். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு தகப்பன் ஆயிட்டார். 98 வயசு வரைக்கும் அல்லது 84 வயசு வரைக்கும் என்ன சொல்லியிருப்பான்? எனக்குன்னு ஒரு பிள்ளையே இல்லையே சொல்லியிருப்பான்ல. 84 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் இஸ்மாயில் பிறந்தான். கொஞ்சம் சந்தோஷம். ஆனாலும் அது வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் எனக்கு என் சந்ததி ஆசீர்வதிப்போன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த பின்னாக இருந்தவனை கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்திட்டார். அல்லேலூயா. பிந்தினோரை முந்தினோராக்கிட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தினால நம்ம பிந்தினோரா இருக்கிற நாம முந்தினோரா மாறிடலாம். அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்தேன். ஒரு 8th வரைக்கும். 9th 10th செகண்ட் பெஞ்சுக்கு போயிட்டேன். +2 லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிட்டேன். காலேஜில் கிளாஸ்ல இல்ல, கேம்பஸுக்கு வெளியில இருந்தேன். கேம்பஸுக்கு வெளியில தான் இருந்தேன், சுத்திக்கிட்டு தான் இருந்தேன். கேன்டீன்ல இருப்பேன். அப்படி இருந்த என்ன கர்த்தர் இந்த முன் பெஞ்சுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால தான் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில பிந்தி ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசம் உங்களை முந்தினோரா மாற்றும். அல்லேலூயா. எல்லாம் ஓடிட்டாங்க பாஸ்டர், எல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் அதை பண்ணிட்டாங்க, எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, எல்லாம் வீடு வாங்கிட்டாங்க, எல்லாம் அது பண்ணிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் நல்ல வேலை கட்டி நான் மட்டும் பின்னால நிக்கிறேனே, ஒன்னும் நடக்கலையே. கர்த்தர் ஒரே லிப்ட்ல கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருந்தா. அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருங்க. எந்த அளவுக்கு நீங்க பிந்தியில இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பவர் உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த விசுவாசம் ஒரு பயங்கர ஃபோர்ஸா மாறி உங்களை அப்படியே ஆண்டவர் முன்னுக்கு கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. பிந்தினோர முந்தினோரா கர்த்தர் மாற்றுவார். விசுவாசம் தான். அவங்க சொந்த பலத்துல ஓடி பெற்றி என்னென்னோ பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் விசுவாசிக்கிறவங்களை அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய்ப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார்னு சொல்லி அவர் விசுவாசிச்சான். அல்லேலூயா. 3வது, சுய பலத்தினால செயல்படாம யாரெல்லாம் ஜெபத்துல உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க எந்த அளவுக்கு பிந்தினோராக இருந்தாலும் அவங்களை முந்தினோராக்குவார். அல்லேலூயா. சுய பலத்தை சார்ந்து கொள்ளாம செயல்படாம எப்படி இருக்கணும்? ஜெபத்துல உறுதியா இருக்கணும். யார் எக்ஸாம்பிள் தெரியுமா? 1 நாளாகமோ 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமோ 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. சிஸ்டர் 1 நாளாகமோ 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பலத்தினால சாதிக்க முடியாதத ஜபத்தினால சாதிச்சா யாரு? யாபேஸ். யாபேஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம். யாபேஸ் என்ன அர்த்தம்? துக்கம். அவன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் சகோதரர்கள் யாருன்னு பைபிள் சொல்லல. ஆனா ஒரு உண்மை என்ன சொல்லுது? சகோதரரை விட அவன் என்ன செய்யறான்? அவன் நல்ல பெரிய லெவல்ல இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான். சகோதரரை பார்க்கல அவன் கனம் பெற்றவனா இருந்தான், ஊர்ல பெரிய ஆளு, நல்ல ஐஸ்வர்யவனா இருந்தான், அவனுக்கு எல்லாம் பெருசா இருந்தது, அவன் நல்ல ஆசீர்வாதமா இருந்தான் எல்லா சகோதரர்களை பார்க்கலாம். ஆனா அவன் தாய் அவனுக்கு பேர் என்ன வச்சா? துக்கம். யாபேஸ் அர்த்தம். பேரு நல்லா இருக்குல்ல, யாபேஸ். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? துக்கம். என்னது? துக்கம். அவனை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? டே துக்கம் வாடா, ஏ துக்கம் 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 துக்கம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவன் காதுல துக்கம் துக்கம் துக்கம்னு கேட்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அவனை எந்த அளவுக்கு ஒடுக்கி இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவா அவனை பார்த்து துக்கம் துக்கம் கேலி பண்ணிருப்பாங்க. டே ஏன்டா உங்க அம்மா உனக்கு இப்படிப்பட்ட பேர் வச்சா? துக்கம்னு வச்சுட்டாளேடா அப்படின்னு கேலி பண்ணிருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க. அவன் பேரை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பத்திரிகையில கூட போட மாட்டாங்க. ஆனா அந்த பேரை ஏன்பா போடுவாங்க? அதே துக்கம்னு பேர் வச்சிருக்கிறா. அவனை யாரும் ஒரு ஸ்டேஜில் நின்று இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டான். துக்கம்னு பேர் வச்சிருக்கிறான்ல. துக்கம் எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு சுமை, எவ்வளவு சோர்வு. சொல்ல 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 அவன் எவ்வளவு ஒடுங்கி போயிருப்பான், எவ்வளவு மன அழுத்தம். அவன் தாய் என்ன வேதனையில் இருந்தாலோ அவனுக்கு அப்படி ஒரு பேரை வச்சுட்டான், அப்படி ஒரு பேரை வச்சுட்டான். துக்கம். இன்னைக்கு பேர் வெளியெல்லாம் வைக்கிறாங்க. பிச்சைக்காரன் பேர் வைக்கிறான், பிச்சைக்காரன். அடுத்தது பாவாடை. என்னது? பாவாடை. என் கூட ஒருத்தன் படிச்சான், முனுசாமி. அவங்க அப்பாவும் திட்டிகிட்டே இருப்பான், எனக்கு முனுசாமின்னு பேரை வச்சுட்டாரு, முனுசாமின்னு பேரை வச்சுட்டாரு. நாங்கள் ஏதோ அவர் கடவுள் அவங்க தெய்வம் பேரை வச்சுக்கிட்டாரா, எனக்கு முனுசாமின்னு பேர் வச்சார், முனுசாமி பேர் வச்சான். அவன் ரொம்ப வருத்தப்படுவான். நாங்களாம் அவனை முனிஸ் தான் கூப்பிடுவோம், முனிஸ் இல்லைன்னா முன்ஸ் அப்படின்னுவோம். பாருங்க, துக்கம். பேர் மாத்தலான்னா கூட அந்த நேரத்தில் யாரும் இல்லை. இந்த பேர் மாத்திரவங்க அந்த காலத்துல இருந்தாங்க, பேர் மாத்தி வைக்கிறாங்கல்ல, அவனுக்கெல்லாம் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல, மாத்த கூட முடியாது. என்ன பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆனா அந்த யாபேஸ் ஒன்ன தெரிந்து கொண்டான். என்னன்னா, இதை மாற்றணும்னா ஜெபம் பண்ணியே ஆகணும். இதை மாற்றணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணியே ஆகணுங்கிறத அவன் தெரிந்து கொண்டான். எப்படி அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். என்ன? எங்க அம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, என் எல்லைய பெருசாக்குங்க. உமது கரம் என் கூட இருக்கணும், என் மேல இருக்கணும், உமது கரம் என் மேல இருக்கணும். தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி என்ன விலக்கி காத்து கொள்ளுங்க. அவன் என்ன ஜெபம் பண்ணானோ அவன் அப்படியே மாறிட்டான். அல்லேலூயா. அவங்க அம்மா என்ன பேர் வச்சாலோ அப்படியே அவன் இருந்தில்ல, அவன் என்ன ஜெபம் பண்ணானோ அப்படியே அவன் மாறிட்டான். அல்லேலூயா. நாம எந்த நிலைமையில இருக்கிறோங்கிறத விட நம்முடைய ஜெபம், நாம எப்படி ஜெபம் பண்றோமோ அப்படியே நம்மளை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு அந்த வல்லமை உண்டு. நாம எப்படி மாற போறோங்கிறத நம்முடைய ஜெபம் தான் தீர்மானிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
யாருக்கு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு. நீ ஜெபம் பண்ணு, நீ என்ன ஜெபம் பண்றியோ அப்படியே மாறுவ. அல்லேலூயா. என்ன பரிசுத்தவானா மாற்று, ஜெபம் பண்ண பரிசுத்தவானா மாறுவ. என்ன ஐஸ்வர்யவனா ஆக்குன்னு சொன்னா ஐஸ்வர்யவனா மாறுவ. நீ என்னத்தை கேட்கிறியோ கர்த்தர் அதையே உனக்கு தருவாரு. நீ என்னவா மாறணும்னு விரும்புறியோ அதை ஜெபமா மாற்று. அல்லேலூயா. நீ ஜெபிச்சா கர்த்தர் நீ என்ன ஜெபம் பண்றியோ அப்படியே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாற்று. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க சகோதரர்களா எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களாம் நல்லா கனம் பெற்றவங்களா தான் இருந்திருப்பாங்க, நல்ல வசதியா இருந்திருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதமா கூட இருந்திருக்கலாம். ஆனா பின்னால வந்துகிட்டு இருந்தவனை கர்த்தர் முந்தினவரா மாத்திட்டாரு. அல்லேலூயா. பின்னாடி இருந்தவனை கர்த்தர் எங்க கொண்டு வந்துட்டாரு? கனம் பெற்றவனா மாத்திட்டாரு. அவங்கள விட, உன் சொந்த பந்தங்களை விட உன்னை மேல கொண்டு போனா ஜெபம் மட்டும்தான் அதை செய்யும். அல்லேலூயா. உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு ப்ரமோஷனை கொண்டு வரணும்னா ஜெபத்தினாலதான் அது முடியும். அல்லேலூயா. நீ வேலையில முன்னுக்கு வரணும், பிந்தினவரா இருக்கிற நீ முந்தினவரா வரணும்னா ஜெபத்தினால முடியும். நீ ஸ்கூல்ல படிக்கிற லாஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னா ஜெபத்தினால அது முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ரொம்ப பலவீனனா இருக்கிற பலவானா மாறினா ஜெபத்தினால அது முடியும். அல்லேலூயா. நீ ஒடுங்கி போயிருக்கிற ஒண்ணுமில்லாம இருக்கிற ஆசீர்வாதமா மாறினா ஜெபத்தினால அது முடியும். யாபேசு ஒரு நாள் ஜெபம் பண்ணிருப்பானா? 21 நாள் ஜெபம் வச்சா, ஒரு நாள் வந்துட்டு 2 நாள் வந்துட்டு இல்ல. அல்லேலூயா. வந்துட்டவங்களே சாட்சி சொல்றாங்கன்னா 21 நாள் வந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட சாட்சி நடக்கும்? அல்லேலூயா. நான் வரவே மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு. நான் வரவே முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் என்ன வர வைக்க முடியாது, என்ன வர வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்களாம் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் வர வைப்பார், கர்த்தர் வர வைப்பார். அல்லேலூயா. சரி, அதனால ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணினா நீங்க என்ன ஜெபம் பண்றீங்களோ கர்த்தர் அப்படியே மாற்றுவார். யாபேச மாத்தலையா ஆண்டவரே? அல்லேலூயா. தான் பலத்தினால செய்ய முடியல, அவனால பலத்தினால செய்ய முடியல, அவன் தன்னுடைய ஞானத்தினால செய்ய முடியல, அவன் எல்லையை ஞானத்தினால பெருக்கி கொள்ளல, ஜபத்தினாலதான் எல்லையை பெருக்கிட்டான். தன்னுடைய சொந்த பலத்தினால தீங்கு வராதபடி அவன் காத்து கொள்ளல, அவன் ஜபத்தினாலதான் தீங்கு வராதபடி காத்து கொண்டான். அவன் தன்னுடைய அறிவினால சம்பாதிக்கல, அவன் ஜபத்தினாலதான் எல்லாத்தையும் சம்பாதிச்சா. அல்லேலூயா. நிச்சயமா ஜபம் நம்முடைய வாழ்க்கையில பிந்தினோரா இருக்கிற நம்மள முந்தினோரா மாற்றும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? 3 காரியம் பிந்தினோர முந்தினோரா மாற்றுகிறது. என்ன தெரியுமா? தாழ்மை. அல்லேலூயா. ரொம்ப தன்னை தாழ்த்தினா ஆண்டவர் தாவீது தன்னை தாழ்த்தி கிருபைய சார்ந்து கொண்டான். கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? பிந்தினோரா இருந்தவன, ஆட்டு தொழுவத்துல இருந்தவன கர்த்தர் எங்க என்னவா மாத்தினாரு? என்னவா மாத்தினாரு? ராஜாவா மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் என்னவா இருந்தான்? பிந்தினோரா, பிள்ளை இல்லாத இருந்தான். கர்த்தர் அவனை ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்தினார். முந்தினோரா கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. யாபேஸ் துக்கத்தோட இருந்தான். அவன் வாழ்க்கைய எப்படி மாத்தினாரு? சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாற்றினார். அல்லேலூயா. யாபேச உயர்த்தினது ஜெபம், ஆபிரகாம் உயர்த்தினது விசுவாசம், தாவீதை உயர்த்தினது தாழ்மை. அல்லேலூயா. எழுந்திருந்து கர்த்தரை கேட்போம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றி. அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று
போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை சொல்லுங்க, கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. சீரைக்காலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சீரைக்காலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றியே. எல்லா கையில வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றியே. எல்லா கைகளை உயர்த்தி அப்பாட்ட